ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து கஷ்டப்பட்டு படிச்சு போராடி அடுத்த கட்டத்துக்கு வந்து பாயிண்ட் பாஸ் கடனை அடைச்சு ஒரு நீங்க சொன்ன சோக்கால்டு பொறுப்பான பையன் அவன் தான். கவர்மெண்ட்ல நீங்க கட்டிக்க மாட்டீங்களா? கண்டிப்பா சார். ஃபார் அஸ் எங்களுக்கு இவ்ளோ நாளா தெரியல, இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் இதுக்கு பின்னாடி வந்து இவங்க கிட்ட இருந்து அந்த விஷயம் வந்ததுனால நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிறேன் சார். இந்த டைம் இனிமேல் நாங்க வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாம அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து நக்கல்யா அவனுக்கு நாங்க எங்களோட டிமாண்ட்ஸ் மாத்திக்கிறோம். ஐ வில் சேஞ்ச் தி டிமாண்ட். இந்த சிச்சுவேஷன் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். ஆக்சுவலி யோக சைடுல இருந்து யோசிக்கும் போது அது எவ்வளவு பெத்தட்டிக்கா இருக்கு அப்படின்னு புரியுது. சொந்த வீடு வச்சிருந்தா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். பட் இல்லாதவங்களுக்கு கல்யாணமே நான் நெத்தியில அடிச்ச மாதிரி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச பாரு. சொன்னக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. ஓகே, நான் வந்து என் ஹஸ்பண்ட் அதை வாங்கல, அவரு என் மாமனாரோட தான். அதனால அதுக்கு ஆசைப்பட முடியாது, நான் ஆசைப்படக்கூடாது. மேபி கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஓகே